நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பலனானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் ஞானமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் கோட்டையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் துருகமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் தஞ்சமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படி, உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படி நீர் செய்த இந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைகள் ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழுவாமல் காத்த கிருபை, பலப்படுத்தின கிருபை, தாங்கின கிருபை, தப்புவித்த கிருபை, பலப்படுத்தின கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. எல்லாவற்றிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மீண்டுமாய் சொல்லலாமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, நீர் வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆவியானவரே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற பிரசன்னம், தடைகளை மாற்றுகிற பிரசன்னம், எங்களுக்கு முன்பாக செல்லுகிற பிரசன்னம், கோணல்களை செவ்வாய்படுத்துகிற பிரசன்னம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது என்பது எத்தனை மிகுந்த பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. விதத்தில் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. தேவ பிள்ளையே, நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய காரியத்தினாலேயோ நம்ம இந்த 6 மாதத்தை முடிச்ச நம்மளால சொல்லவே முடியாது. அப்பா கிருபை தான் நம்மை தாங்கினது, அப்பா கிருபை தான் நம்மை நடத்தினது, அப்பா கிருபை தான் நம்மை தப்புவித்தது. ஆகையால் தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி, தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாம் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் உயர்த்தலாம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் என்று சொல்லி கர்த்தரை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், ஏறெடுப்பேன் நன்றி பலி என்
ஜீவனால் எல்லாம் மீண்டுமாய் சொல்லலாமா? ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசுரா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? அவர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
அவருக்கு நன்றி மாத்திரம் செலுத்துவேன் என்று சொன்னது போல நம்ம நன்றி சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா செய்த எல்லா உபகாரங்களுக்குமா, அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்குமா நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்றீங்களா? ஒரு மனப்பட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம், உங்க சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுகிற தெய்வம், உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிற தெய்வம். பிரதர், இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி 6 மாதம் முடிச்சிட்டோம். எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ காரியங்கள், முடிக்க வேண்டிய காரியங்கள் அப்படியே இருக்குது. என் பிள்ளைக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்றும் என்னால முடியல, எங்க குடும்பத்துக்கு முடிக்க வேண்டிய காரியம் ஒன்றும் முடியல, எங்களால செய்ய முடியலன்னு கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல இந்த மாதத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நாமம் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. சேட்டையின் நிழலினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடு, கழுகினை போல் என்னை சுமந்திடு ஏன் தேவனே. சேட்டையின் நிழலினில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் ஏன் தேவனே. அவரை பார்த்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடு, எனக்கென தந்திடும் நம்பிக்கையோட வலக்கரம் என்னை உயர்த்திடும் ஏன் தேவனே. அனைத்தையும் அருளிடு, அனைத்தையும் அருளிடு, எனக்கென தந்திடு வலக்கரம் என்னை உயர்த்திடு ஏன் தேவனே. சந்தோஷத்தோடே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் என்னை
நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடு. தேவ பிள்ளையே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஓ, புல்லுள்ள இடங்களில், பசுமையான இடங்களில், ஓ, நீர்வளம் பொருந்திய இடங்களில், ஓ, நம்மை கொண்டு போய், ஓ, நம்மை பசியாற்றுகிற தேவன், ஓ, நம்ம தாகம் தீர்க்கிற தேவன். அப்படின்னா நமக்கு நன்மையை மட்டும் செய்கிற தேவன். என்ன நன்மையை காணாம நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க? என்ன நன்மை கிடைக்காம நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஓ, அதனாலதான் தாவீது அந்த 23வது சங்கீதத்தை முடிக்கும் போது இப்படியாய் சொல்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. அதே வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என் குடும்பத்தை தொடரும். நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை தொடரும். அந்த நம்பிக்கையோடு சொல்லலாமா? உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடு. கழுகினை போல் என்னை சுமந்திடு. ஏன் தேவனே, எஸ் ஜீசஸ், உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடு. ஏன் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்திருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. ஏன் தேவனே, சிலுவையில் எந்த நோய்களை, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்திருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. பிள்ளையே, உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? என்ன காரியம் உங்களுக்கு தேவை? ஓ, அவரை பார்த்து யெகோவா ஈரே சொல்லுங்க. உங்களுக்கு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவையா இருந்தது. ஆபிரகாமுக்கு தேவை ஒரு ஆட்டுக்கடா. அந்த ஆட்டுக்கடா கிடைச்ச உடனே சொல்றாரு, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையா இருக்கிறது? ஆரோக்கியம் வேணுமா? சுகம் வேணுமா? உங்க சூழ்நிலைகள் மாறணுமா? என்ன காரியங்கள் மாற வேண்டும்? என்ன காரியங்களுக்கு நடக்க வேண்டும்? யெகோவா ஈரே சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம், நமக்கு விரோதமாகவும் கட்டளையாகவும் எதிரடையாகவும். அப்படின்னா நம்ம நல்லா வாழக்கூடாதபடிக்கு, நம்ம நல்லா இருக்கக்கூடாதபடிக்கு, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் எழுதப்பட்ட அந்த கட்டளையை கையெழுத்த தேவன் குலைத்துட்டாரா? நீங்க நல்லா இருக்க கூடாது, உங்க வாழ்க்கை சின்னாபின்னமா இருக்கணும், நீங்க அப்படியே என்ன சொல்றதுங்க மிஸ்ட் ஆயிடணும், உங்க குழம்பி போகணும், உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கக்கூடாது. என்னென்ன காரியங்கள் நினைச்சிருக்கிறதோ அதை 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அவையில சிலுவையில, ஓ, அவைகளின் மேல் ஆணி அடித்து, ஓ, அவைகளின் மேல் வெற்றி சிறந்த தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். சந்தோஷத்தோடு சொல்றீங்களா? சிலுவையில் எந்த நோய்களை சுமந்திருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. ஏன் தேவனே, விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் எந்த நேசு சுமந்த பேன். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் எந்த நேசு சுமந்த பேன், எந்த நேசு சுமந்த பேன். எல்லாருமா இணைந்து ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளையே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். ஓ நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் தருகிற தேவன் அவர். ஓ பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ நமக்காய் நல்ல ஈவுகளை தருகிற தகப்பன். ஓ அவர் நல்ல தகப்பன், ஓ நல்ல தகப்பன், நம்மை கைவிடாத தகப்பன், நம்மை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தகப்பன். ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமையோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வும் இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வும் இல்லையே. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. மீண்டும் சொல்றீங்களா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் முடிவும் இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் முடிவும் இல்லையே. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. அப்பா, உங்க பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, எங்க வாழ்நாள் முழுவதும், எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்க போகிற இடத்தில் எல்லாம், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாம், எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களில் எல்லாம் உங்க
உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொன்னாங்களே, உங்க சமூகம் எங்களோடு கூட வரலன்னா எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னது போல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசையை ஆறுதல் படுத்தின தெய்வம், மோசையை தைரியப்படுத்தின தெய்வம். இந்த மாதம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லாவற்றையும் நடத்துகிற தெய்வன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். உமக்கே நாங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, அவர் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை அண்ணா கொண்டு வருவாங்க. God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது தான் இந்த வருஷம் துவங்கின போல இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். இந்த வருஷத்தினுடைய பாதி வருஷம் முடிஞ்சிருச்சுல. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு புதிய மாதத்தை, 7வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7வது மாதத்தை காணக்கூடாதபடி எத்தனையோ பேர் மண்ணுக்குள் மண்ணாய் மறைந்திருக்கிறார்கள். பலவிதமான கடினமான சூழ்நிலையில் மருத்துவமனையில் காணப்படுகிறாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென். தேவப்பிள்ளையிலே, இந்த 7வது மாதம் 7 பரிபூர்ணத்தை குறிக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. இந்த 6 மாதம் கடைஞ்சிருச்சு பிரதர், இன்னும் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறல. ஒரு பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த புதிய மாதத்துக்கு என்று கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? கடந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டு திட்டமாய் ஒரு வார்த்தையை என்னோடு பேசினார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியாயும் ஜீவனுமா இருக்க இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கு நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆமென். இந்த வார்த்தை இருக்கிற வல்லமை ஒவ்வொருத்தரோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பிரயோஜனமானவன் என்னை பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. அடியை மறைத்து நீ வெளிப்படும். எல்லா தடைகள் விலகற்று மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இங்க ஒரு அற்புதமான அழகான சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் இந்த மாசத்தில் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவப்படல, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. 6 மாதம் என் வாழ்க்கை போயிடுச்சு பிரதர், இன்னும் இப்படி தான் இருக்கிற. 6 மாதம் என்ன, 6 வருஷமாகவே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. ஒரு என்னென்ன காரியத்தில் குறைவுகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கேன்னு தெரியல. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. இப்பவே நீங்க அறிக்கை செய்யுங்க. யெகோவா ஈரே, அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் என்னோடு கூட அவர் யெகோவா ஈரேவா இருந்து எல்லாவற்றையும் என் சூழ்நிலையை பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் அவர். ஆமே. ஒன்று சொல்லணுமா, உங்க பிரச்சனையை பார்த்து கொள்வார், உங்க வேதனைகளை பார்த்து கொள்வார், உங்க கண்ணீரை பார்த்து கொள்வார், உங்களுடைய குறைவுகளை பார்த்து கொள்வார், உங்க பலவீனங்களை பார்த்து கொள்வார், உங்களுக்கு எதிராக அவருடைய சூழ்நிலையை அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சோர்ந்து பார்க்காதீங்க.
நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாய் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பெரிய அசைன்மெண்ட் இது. தவமா இருந்து தவம் பெற்ற பிள்ளை ஈசாக்கு 25 ஆண்டுகள் ஏறக்குறைய 75வது வயசுல வாக்கு பண்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலத்தை போல பெருக பண்ணுவேன்னு. நீ பிள்ளை இல்லைன்னு தானே கேட்கிற, வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. 25 வருஷம் காத்திருக்கிறார். 24 ஆண்டுகள் 25வது வயதுல 25வது ஆண்டுல 100வது வயசுல ஆமேன் சாராளுக்கு இப்போ 90 வயது. பிள்ளை பெருக்கிறது. அந்த பிள்ளை வளர்க்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை சோதிக்கும்படி ஆண்டவர் யோசிக்கிறார். பாருங்க, அப்படி அவர் சோதிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட சோதனை கொடுக்கிறாரு. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஆகிய. புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். ஆண்டவருக்கே தெரியும் ஆபிரகாம் ஈசாக்கை எப்படியெல்லாம் பொத்தி வளர்த்திருப்பாரு, பார்த்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால இப்படி சொல்லிட்டு, இப்பொழுது நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்க மலையில என்ன பண்ணா அவனை தகன பலியாக பலியிடு. எப்படிங்க இதை முடியும்? நீங்களா நான் அக்செப்ட் பண்ணியிருப்போமா? யோசித்து பாருங்க. ஆமேன். ஒரு பிள்ளை இருக்கிறது, வாக்குத்தத்த பிள்ளை, ஒரு பிள்ளை, பல ஆண்டுகளை காத்திருந்த பிள்ளை, முதிர்ந்த வயதில் பிறந்த பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் இதை குறித்து ஆபிரகாம் ஒன்றுமே யோசிக்கவில்லை. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 3வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, இமீடியட்டா ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி வேலைக்காரோடு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறாரு. தன் பிள்ளையும் கூப்பிட்டு போறாரு. 5ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பவும் வருவோம் என்றான். எப்படிங்க இது? என்ன ஸ்டேட்மெண்ட் இது பாருங்க. போறது பலியிடுவதற்கு யாரை பலியிடணும்? தான் சொந்த பிள்ளைய வேலைக்காரர்களோடு போறாங்க. போகிற வழியில குறிப்பிட்ட இடத்துல வேலைக்காரர்களை நிற்க வச்சு என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு பலியிட்டு அடுத்தது உங்களுக்கு திரும்பி வருவோம். இப்ப ஆபிரகாம பலியிட்ட பிறகு அவர் எப்படி திரும்பி வருவாரு? அதுதான் ஆபிரகாம். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் என் பிள்ளைய நான் பலியிட ஒப்பு கொடுத்தாலும் ஒரு அற்புதத்தை செய்வார். என் பிள்ளையை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். துண்டு துண்டா சந்து சந்தா விட்டுனாலும் ஆமேன், என் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல பெருக பண்ணுவேன் சின்ன கத்தை, என் சந்ததியை பெருக பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் நன்கு இங்கே அறிந்திருக்கிறார். நானும் பிள்ளையாண்டனை போய் கர்த்தரை தொழுது கொண்டு பலியிட போறாரு. அப்போ பலியின்றாமே கர்த்தரை தொழுது கொள்ளுதான் தேவைப்படையில. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை காரியங்களை நம்ம பலியிட ஆயத்தமா இருக்கிறோம். பலி என்பது என்ன? அர்ப்பணிப்பு. ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பலி கொடுக்கிறோமா, பலியிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, இது எனக்கு அருவருப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த பலிப்படுத்த நான் வச்சிடறேன். இல்லை, நான் ரொம்ப நேசிக்கிறத, நான் ரொம்ப விரும்புகிறத, நான் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறத நான் பலிபீடத்தில் வச்சிடறேன். பலியிட முடிகிறதா? பாருங்க, பலியிடும்படி தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது,
தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, அந்த கான்வர்சேஷனை பாருங்க எப்படி இருக்கு. பிள்ளை அப்பாவிதனமா, அப்பா நெருப்பு இருக்குப்பா, கட்டை இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா. அப்போ அந்த ஆபிரகாமுடைய மனசை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். தகப்பன் இருதயம் தவமாக இருந்து தவம் பெற்ற பிள்ளை இப்போ அப்பாவிதனமா இன்னசென்ட்டாக கேட்குது, பா நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆடு. அப்போ ஆபிரகாம், மகனே நீ தாண்டா அந்த ஆடு. யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. இத்தனை பாரங்களையும் உள்வாங்கி கொண்டு, இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை வேதனைகளும் உள்ள ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தாலும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தாலும், உண்மையில் அவர் மனுஷன் தானே. அந்த மனசு அளவில் எவ்வளோ வேதனை இருக்கு பாருங்க. அவன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அழகாக சொல்வார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது 8வது வசனம் நானே வாசிக்கிறேன். என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்க ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீ கவலைப்படுற? நான் ஒருவேளை இப்படி யோசிக்கிறேன், அப்பா நானே கவலைப்படல, உள்ள கவலை இருக்குது, பாரம் இருக்குது, பிள்ளைய சாக ஒப்பு கொடுக்க போகிறாரு. ஆனால் அதை எப்படி மறைத்து தன் விசுவாசத்தை வெளிப்படுத்த பாருங்க. நீ ஏன் கவலைப்படுற? கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து 9வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா. இப்போ அந்த இடம் வந்துடுச்சு. வந்தவுடனே பலிபீடத்தை கட்டும் போதோட ஒருவேளை ஈசாக்கை கேட்டிருப்பார், ஒருவேளை கேட்டிருக்கலாம், இல்லை அமைதியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பா சொல்லிட்டார் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் அமைதியாக இருந்திருப்பார். அப்பாவுக்கு கூட அந்த பலிபீடம் கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ பலிபீடம் கட்டப்படுகிறது. பலிபீடம் கட்டி முடிஞ்சோன்னா இங்கே தான் கிளைமேக்ஸு. தேவப்பிள்ளையில் ஈசாக்கையும் கட்டுகிறான். யோசித்து பாருங்க, கட்டி பலிபீடத்தின் மேலே வைத்து. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். 10வது வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கர்த்தருடைய தூதனார் வானத்தில் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமே அப்படின்னா ஒரு அர்ஜென்ட் கால். எங்கே வெட்டிட்டு போற ஆபிரகாம்? எங்கே நீ என் சொல்லுக்கு நீ உடனே கீழ்ப்படிஞ்சிடல அப்படின்னு சொல்ல வேகமா கூப்பிடுகிற பார்க்குறோம். ஆபிரகாமே. தொடர்ந்து 12வது வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுத்தன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் பிள்ளை, உன் புத்திர சுவீகார, அடுத்தது அவன்தான் சந்ததி. இப்படியெல்லாம் நீ எது குறித்து யோசிக்காம நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்கோ யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் ஆபிரகாம் மனசு ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கோம், கலங்கிருக்கோம். இப்போ இப்படி யோசிக்கலாம், ஆண்டவருடைய மனசு எப்படி சந்தோஷப்பட்டிருக்கோம். இத்தனை காலங்களை சோதித்து புடமிட்டு பிள்ளை இல்லாமல் இவ்வளோ காலங்களை கடத்தி வந்து உன் தேசத்தை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பிள்ளை இல்லாத ஒரு குறை. ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, போல உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. அந்த கால தாமதங்கள் ஆகுது. வயது சென்ற சமயத்தில் இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்குது. இதெல்லாம் பேர் பண்ணி இதுக்கெல்லாம் மணிமகுடுமா தான் பிள்ளையே ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய இறுதியும் சந்தோஷப்பட்டிருக்கோம். அதனால தான் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படி, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆவியை நம்மோடு பேசுகிறார். நீ பலியிட வேண்டியங்களை பலியிட்டு இருக்கீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிய காரியங்களை கீழ்பட்டு இருக்கீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற காரியங்களை பயப்பட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசிக்கினா அப்பதான் ஆண்டவர் அழகாக காண்பிப்பார். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஒருவேளை அவர் அந்த இடம் ஒரு வண்ணாந்திரமா இருந்திருக்கலாம், அது பார்த்துருக்கலாம். பாருங்க, அந்த நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது
பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டது ஒரு ஆட்டுக்கடாவை. அல்லேலூயா, ஆமேன். அதுதாங்க ஆண்டவர். எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ, எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யணுமோ, எந்த நேரத்தில் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவரை போல ஞானமுள்ளவர் ஒருவரும் இல்லை. ஏன் எனக்கு வரல? நம்ம நிறைய நேரத்தில் முறுமுறுத்துறோம்ல, நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம்ல. பாருங்க, ஆண்டவர் ஆண்டவர் தைரியமாக நிற்கிறாரு. அப்போ தான் சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வருஷத்தில் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறான். அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அம்மா, ஐயா, தேவ பிள்ளையே, இந்த 7வது மாதத்தில் என்ன காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய், ஆமேன், கர்த்தர் எனக்காக அற்புதம் செய்வார் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. 7வது மாதம் நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன்? அவர் பார்த்து கொள்கிற மாதம். ஆமேன். வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம், யாரையெல்லாம் ஆண்டவர் இயேசு பார்த்தாரோ, ஆமேன், அவர் வாழ்க்கையெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கு. யாரெல்லாம் இயேசுவை பார்த்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் யெகோவா ஈரேவாய் உங்களுக்காக செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் எங்கேயும் ஓடி போல. ஒருவேளை அது முள் புதர்களில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்துதான். ஒருவேளை அது சிக்காமல் இருந்துச்சுனாக்கா எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம். ஆண்டருக்கு தெரியும் எந்த காரியத்தில் எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு. ஆனால் ஒன்று தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் இந்த வருஷத்தினுடைய பாதி வருஷத்தை கழிச்சிட்டோம், இன்னொரு புதிய மாதத்தை துவங்குறோம். இந்த 2வது பார்ட்டுடைய, இந்த வருஷத்தை 2nd பார்ட்டுடைய ஃபஸ்ட்டு மந்த்னு வச்சுக்கலாமே. ஒருவேளை முதல் மாதத்தில், ஜனவரி மாதத்தில் பல விதமான தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க, பல விதமான உறுதிமொழிகள் எடுத்திருப்பீங்க, கமிட்மெண்ட்ஸுக்குள் வந்திருப்பீங்க. யோசித்து பாருங்கள், எத்தனை தீர்மானங்களை இந்த 6 மாதம் உறுதியாக இருந்திருக்கிறோம். எத்தனை தீர்மானங்கள் ஆண்டருக்கு முன்னாடி செய்த பொருத்தனைகள் உண்மையாக இருந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த வருஷத்தில் 2வது பார்ட்டில் இந்த மறுபடியும் ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் தேவ பிள்ளைகளே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆமேன். இவ்வளோ பெரிய மேன்மையான வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் என்ன தேவையோடு இருக்கீங்க, என்ன குறைவோடு இருக்கிறீங்க, அவர் பார்த்து கொள்வார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக ஒரு நொடி பொழுதில் அற்புதம் செய்வார். அவர் யார்? இல்லாதவையிலிருந்து இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். அவர் யார்? ஆமேன். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவர் யார்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். உன் சூழ்நிலை அவர் தெரியும், கடினமான சூழ்நிலைக்கு தெரியும், பலவீனங்கள் அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவர் பார்வைக்கு மறைவானது எங்கே இருக்குது சொல்லுங்க போலாம். நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தெய்வ பிள்ளையே சோர்ந்து போகாதீங்க. அவர் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. 2வது இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தனமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்களில் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அல்லேலூயா. பாருங்க, முதல் அந்த பர்வதத்துக்கு பார்த்து கொள்ளுகிற பர்வதம். 2வது இங்க ஒரு பர்வதம் சொல்லப்பட்டிருக்கு, நிலைநிறுத்துகிற பர்வதம். இங்க வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும். இது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த ஒரு காரியம். இதை யார் சொல்கிறாங்கன்னா, மிரியம் பாடுகிறாங்க. இந்த 15வது அதிகாரத்தில் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அழகான பாடலை இங்கே பாடுகிறத நான் பார்க்கிறோம்.
பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசை கொண்டு மீட்டெடுக்கிறார். ஆமென். அவருக்கு 10 வாதைகளை அனுப்பியும் அவன் இறுதியும் கடினமாகிறது. தெய்வ பிள்ளையில அவர்கள் வெளியே அனுப்பிட்ட பிறகு மறுபடியும் பின்தொடர்கிறார். அதை தொடர்வேன், பிடிப்பேன், நாசமாக்க, அழிப்பேன் சொல்லி அவர்கள் தொடர்ந்து வரும்போது தான் ஆண்டவர் தன் கைவல்லமையை காண்பித்து செங்கடலுக்கு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, ஆண்டவர் தன் கைவல்லமை வெளிப்படுத்துகிறார். செங்கடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க 13வது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்க. 12லேருந்து நானே வாசிக்கிற நேரம் இல்லாதனால, நீர் உமது வலது கரத்தை நீட்டினி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளில் திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாப்பின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவர் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போக வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகிற வரைக்கும் அவர்களுடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதை தியானிக்க நேரம் இல்லை. தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் 17வது வசனத்தில் அங்கே சொல்றாரு, நீ அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிற நியமித்த அங்கே வாசம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஆமென் நியமிக்கிறாரு. ஆமென். பாலும் தேனும் ஒரு கானான் தேசம் நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த பர்வதத்திலும் அவர்களை நாட்டுவீர். அல்லேலூயா. பார்வனங்களை அழிக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் நாட்டுகிறார். அப்படின்னா நிலை நிறுத்துகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த பர்வதத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். அது நிலை நிறுத்துகிற பர்வதம். பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் பர்வதத்தில் பார்த்து கொண்டதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆட்டை ஆயத்தம் பண்ணியிருந்தார். தேவ பிள்ளையில நிலையற்று இருந்தாங்க. ஆமென். நாடோடிகளாக இருந்தாங்க, அடிமைகளாக இருந்தாங்க, நெருக்கப்பட்டிருந்தாங்க, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, ஜீவனையும் கசப்பாக்கி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தில் பர்வதத்தில் அவளை நான் நிலை நிறுத்துவேன், நிலை நிறுத்தினார். அல்லேலூயா. ஆமென். முரட்டாட்ட ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், அந்த ஜனத்துக்காக கர்த்தர் ஆமென் அவருடைய பர்வதத்தில் நிலை நிறுத்துவாரானா, அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பாரானா, உங்களை கைவிட்டுவாரா? யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. உங்களை ஒரு நாளை கைவிட மாட்டார். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு நீ நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் அவர்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்று எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, இந்த 7வது மாதத்தில் நீங்க சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு, நீங்க பெற்று அனுபவிக்கும்படிக்கு என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதை 100க்கு 100 உங்க வாழ்க்கை அதை நிறைவேற்றுவார். 100க்கு 100 அதை கொடுப்பார். அந்த பர்வதத்தில் நிலை நிறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இது விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம், முறுமுறுக்கிற ஜனம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்த ஜனம், இஸ்ரவேல் ஜனக்கே தான் ஜனம் என்பதற்காக அவர் இத்தனை பெரிய காரியங்களை செய்வாரானா? ஆமென். 10 வாதைகளை அனுப்பி ஆமென் பார்வோனை சேனையை அழித்து ஆமென் கடலையை பிளக்க பண்ணி வெட்டாந்தரை உண்ண பண்ணி எத்தனை மகிமையான காரியங்கள். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் சொந்த ஜனம், அவர் பிள்ளையா இருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளையில உங்களை நிலை நிறுத்த வேண்டிய காரியங்களை, உங்களுக்கு என்ன தேவ திட்டங்கள், என்ன ஆசீர்வாதங்கள், என்ன நன்மைகள், நாட் ஒன்லி ஃபார் த 7th month. தேவ பிள்ளையை நான் சொல்றேன், இந்த 7வது மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, உன் வாழ்நாளெல்லாம் ஆமென் ஆண்டவர் எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமென். சுதந்திரத்தின் பர்வதத்திலும் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அது விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. எத்தனை பார்வன் வந்தாலும் சரி,
எத்தனை உங்களுக்கு செங்கடல் தடை பண்ணாலும் சரி, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிப்பீர்கள் என்று தேவ மனுஷனா இந்த காலவெளியில் உங்களுக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதம் சுதந்திரிக்கிற மாதமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கடைசியா மூன்றாவதாக இன்னொரு பர்வதத்தை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. பாருங்கள், இங்க ஒரு அற்புதமான சம்பவம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஆகா போஜனம் பண்ண போவனா. இங்கே எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பவம் ஆசைனா, எலியா சொல்வார் தான் வாக்கின்படியே வானத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி. அதே போல் 3 வருஷம் 6 மாதம் பனி மழையும் பெய்யலை தேவ பிள்ளையில. இப்போ சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சம். இப்படியேப்பட்ட சூழ்நிலையில் அங்கே தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டு போடுவார். அப்போதான் எலியா அங்கே ஒரு பெரிய ஒரு சவால் வைப்பார். உங்கள் தெய்வமா என் தெய்வமா பார்க்கலாம் என்று சொல்லி, பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று அங்கே பாகால அவன் அசிங்கப்படுத்தி விடுவாங்க. பாருங்க, கர்த்தர் தான் தெய்வம் என்று அக்கினி இறக்கி ஆண்டர் அதை அக்கில பட்சித்து போட்டுருவார். ஆகாபுக்கு பயங்கரமான கோபம். இப்படியாவது என்ன பண்ணது, எலியாவை பிடித்து கொள்ள வேண்டும் என்று. ஆகாபுனுடைய ஊழியக்காரத்தில் ஒபதியாக்களை சொல்லியிருப்பாங்க பிடிக்க வேண்டும் என்று தெய்வ பிள்ளையில. ஆமேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே ஒபதியா பயப்படுவார். ஆனால் இல்லை, இந்த முறை நான் ஆகாபுக்கு காண்பிக்கிறேன் சொல்லி ஆண்டவர் இங்கே 3 வருஷம் 6 மாதம் பெய்யாத மழையை இந்த சிகரத்தின் பர்வதத்தில் ஏறும்போது அங்கே பணிந்து தொழுது கொள்ளும் போது அங்கே சொல்லுவார், தெய்வ பிள்ளையத்தை வேலைக்காரர்களை சொல்லி அனுப்பார், நீ போய் பாரு. அங்கே அழகாக அந்த வசனம் வாசிக்க கேட்போம். 43வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றும், அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றும், இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்பியிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உமக்கு தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாருங்க, அங்க கர்த்தர் மழையை வர வைக்கிறாரு. 7வது முறை பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை மேகம். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஒரு மேகத்தை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 45வது வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, 3 வருஷம் 6 மாதம் மழையே இல்லை. ஆனால் மறுபடியும் இந்த சிகரத்தின் கொடிமுடியில் இந்த பர்வதத்துக்கு மேலே எலியா போன உடனே அங்கே குனிந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் போது தேவப்பிள்ளையில அங்கே பெருமழை உண்டாயிட்டான். உங்கள் வாழ்க்கையில் எது வனாந்திரம் போல இருக்குது, எது வறட்சி அடைந்தது போல இருக்குது, அவன் மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அதுக்கு முன்னாடி வாசல் ரொம்ப அழகாக இருக்கும். தேவப்பிள்ளையில இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால், எலியாவை கொண்டு தன்னுடைய கை வல்லமை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த எலியாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பெருமழையை வருஷிக்கிறத நான் பார்க்குறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த 7வது மாதத்தில் உங்கள் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பர்வதத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், அற்புதத்தின் பர்வதம். ஆமென். முதல் பார்த்து கொள்கிற பர்வதம், 2வது நமக்காக நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு பர்வதம், 3வது அற்புதத்தின் பர்வதம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த 7வது மாதத்தில் அற்புதங்களை பார்ப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆகாப்ப, உங்களுக்கு எதிராக இருக்கிற அவன் காரியங்களை கர்த்தர் முறியடிக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் தான் யார் என்பதை, தன் கைவல்லமை என்ன என்பதை உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். அன்றைக்கி பாகாலுக்கு முன்னாடி சவால் விட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் தெய்வம் ஊரை சுற்றிருக்கோம், தூங்கினிருக்கோம், பல காரியங்களை செல்வார். ஆனால் அப்புறம் எவ்வளோ அவளை கூப்பிட்றாங்க, அக்கினி இறங்கலை. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அங்கே முழுகின போது அங்கே அக்கினி இறங்கி கர்த்தர் தன் யார் என்பதை நிரூபிக்கிறார். அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் எது வண்ணாந்திரமாக இருக்குது, எது வறண்டு போயிருக்கு, ஆண்டருக்கு ஒரு கை உள்ள கை மேகம் போதும்மா. என் அன்பு சகோதரனே சகோதரி, என் ஆண்டருக்கு ஒரு உள்ளக்கை மேகம் போதும். ஒரு உள்ளக்கை மேகம் இருக்குமானா பெருமழையை அவரால் வரவழைக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத போல், பிரதர் இவ்வளோ தான் சம்பளம் இருக்குது, இவ்வளோ தான் காரியம் இருக்குது, இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதை வச்சு தான் வீடு கட்ட போகிறேன், இதை வச்சு தான் நான் வாங்க போகிறேன், என்ன காரியத்தை நீங்கள் திட்டமிடுறீங்க? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி நீங்கள் செயல்படுங்க. ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். அன்றைக்கி ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணுவாரானா, உங்களுக்கு இந்த மாதத்துக்கு வேண்டிய அத்தனை காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். நான் தேவ மனுஷன் பிளஸ் பண்ணுறேன். நான் இதை விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்நாளுக்கெல்லாம் ஆண்டவர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், 6வது நாள் தான் ஆண்டவர் ஆதாமை படைத்தார். 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு சுவாச காற்று, வெளிச்சம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி, அது ஏன்னா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படியேப்பட்ட உலகத்துக்கு முதல் நாளே ஆதாம் வந்ததுன்னா சோர்ந்து போயிருப்பார், குழம்பி போயிட்டு இருப்பார். எங்கே இருள் வெறுமை. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அது எந்த காலத்தில் எப்படி செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த 7வது மாதம் ஆமேன், ஆசீர்வாதமான மழை பெய்கிற மாதம். இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிரிகளையும் முறியடிக்கிற மாதம். பார்வோனையும் சேனையை முறியடித்து அவன் நிலை நிறுத்துவார். ஆனால் உங்களையும் நிலை நிறுத்துவார். இந்த 7வது மாதத்தில் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுக்காக ஆயத்த பட்டவைகளை அவன் உங்கள் கண்ணு காண போகிறது. அன்றைக்கி ஆபிரகாம் அந்த ஆட்டை கண்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன ஆடு வேணும், என்ன நன்மை வேணும், ஆண்டவர் அதை உங்கள் கையில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்துக்கு நீ சொன்ன நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஏமேன். அன்று யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொன்ன போல பா. இங்கே என்ன தேவையோடு இருக்காங்க தெரியலப்பா. ஆண்டவரே, என்ன குறைவுகளோடு இருக்காங்க தெரியலப்பா. இவர்களுக்காக ஆண்டவரே என்னென்ன ஆடுகள் தேவைப்படுகிறது தெரியலப்பா. அன்னைக்கு ஆண்டவரே ஆபிரகாம் கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்த்தபோது ஆமேன், அந்த முள்களில் சிக்கியிருந்த ஆட்டுக்கடாவை பார்த்தது போல் இவங்க கண்கள் இவங்க நன்மையை காண்பதாக நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த மாதத்தில் காணட்டும். மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிபூர்ணமான மாதத்தில் இவர் கைகளுக்கு வருவதாக நான் செபிக்கிறேன்ப்பா. வரட்டுங்கப்பா. அதே போல் ஆண்டவரே ஆமன், பார்வோனின் சேனையும் ஆண்டவரே அழித்து ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஆமன் நிர்மலமாக்கி எதிராந்தவன ஒன்றுமில்லதாமாக்கி ஆண்டவரே ஆமேன் என்ற கம்பீரமாய் பாடல் பாட செய்தது போக ஆமேன் அன்றே மக்க ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேன் அன்றே அவர்களுக்கென்று நீ நியமித்த சுதந்திரித்த அந்த பர்வதத்தில் ஸ்தானத்தில் நிலை நிறுத்தினது போக இவர்களை நிலை நிறுத்துங்கப்பா. நிலையற்ற வாழ்க்கையை, நிலையற்ற இருக்கிற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் நிலை நிறுத்தப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அதை சுதந்திரித்து கொள்ளட்டும். இந்த மாதம் சுதந்திரிக்கிற மாதம் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். அன்னைக்கு ஆமென் என்றே உமக்கு ஸ்தோத்திரம். பர்வதத்தின் கொடிமுடியிலே போன போது 3 வருஷம் 6 மாதம் தடைப்பட்டிருந்த மழை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் திரும்ப வந்தது போல் இயேசுவின் நாமத்தில் ஒரு பெருமழை, ஒரு ஆசீர்வாதமான மழை இவர்களுக்கு வருவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே எல்லாம் எதிர்பலைகள் செயலற்று போகட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களை கடமைப்படுத்த நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலை லூயா மக நன்றி ஆண்டவரே. நன்மை கிருபையும் உண்டாகட்டும். ஆண்டவரே மக்க ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த மாதத்தின வருமானங்களை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தை ஆசீர்வதியும், குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே வியாதி இல்லாமல், பலவீனங்கள் இல்லாமல், ஆண்டவரே சோர்வுகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதமாக இருக்கட்டும்ப்பா. இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இவளை மனசார நான் வாழ்த்துக்கிறேன். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தகப்பன், இவர்களை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியாது. இவர்களை உங்கள் கருத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், ஹேண்ட் ஓவர் பண்ணுறான்ப்பா. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்ய உண்மையில் வருகிறார்.
வருகிற 4ஆம் தேதி நம்முடைய 7 மணி நேர துதி ஆராதனை ஒவ்வொரு ஆண்டும் வருஷத்து நடுவில் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நடத்தப்படுகிற துதி ஆராதனை இருக்கிறது. அது எல்லாரும் கலந்து கொள்ளுதுங்க. BTA மஹாலில், வெள்ளூர் சில்க் மில் ஸ்டாப்பிங்கில் அந்த டெட் எண்டில் இருக்கிற BTA மஹாலில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரலும் முடித்த பிறகு ஒரு ஐக்கிய விருந்து இருக்குது. ஆமேன். எல்லாம் கலந்து கொள்ள முடியாது அன்பாயங்களை கேட்டுக்கொள்கிறேன். God bless you. ஆமென்.